தேர்தல் பொதுச் செயலாளரா என்ன எழுவதோ ஒரு பொறுப்பு. தேர்தல் மேலாண்மை பொதுச் அது செயலாளர். என்ன அப்படின்னா என்னன்னு தெரியல. அது புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களே. தேர்தலுக்கு மட்டும் வேலை செய்யற பொறுப்பா போது. அப்புறம் அவரு எல்லா மேடையிலும் இருக்காரு. எல்லா மேடையிலும் அவரு வந்து விஜய் பக்கத்துல அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாரு. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னா டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே வேலை செய்யணும். இதுக்கு இப்போ வந்து லூசு மாதிரி. அப்ப ஒருவேளை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் வீட்டுக்கு போயிருவாரா, லீவ் விட்டு போயிருவாரா? எனக்கு புரியல. மதிப்பா ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்காரு. சரி அது இவ்வளவு டீடைலா இறங்கு. சரி அது ஒண்ணு. அவருக்கு என்னன்னா இந்த பொறுப்பை எப்படியாவது பாதுகாக்கிறதுக்கு சீட்டு சுடுது. அருண்ராஜுக்கு சீட்டு சுடுது. அப்புறம் ஜான ஆரோக்கியசாமிக்கு சீட்டு சுடுது. புஷி ஆனந்துக்கும் அதேதான். எல்லாருக்கும் அவங்க சீட்டு எல்லாமே கொதிக்குது. எப்படியா இந்த சீட்டை பாதுகாத்துக்கணும். அதனால எவளாவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா அதை அங்க கொண்டு போனா இவனை தூக்கிடுவாங்க. அதனால சரிம்மா வச்சுக்கோ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு அங்கேயே சரி அவர்கிட்ட வேணா சொல்லிடுறேன் என்ன விட்டுறேன் அப்படின்னு சீட்ல கெட்டியமா பிடிச்சு உட்காந்துக்கிறாங்க. ரோலர் கோஸ்டல் போவாங்கல்ல அப்படி கெட்டியமா பிடிச்சி விட்டா கீழே தெரிச்சிரு மண்டை தெரிச்சிருல அந்த மாதிரி பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கறனால என்ன சிக்கலாயிருச்சுன்னா ஜான ஆரோக்கியசாமி ஆதவர்ஜனாவும் மண்டையை மாறி மாறி கழுவிருக்காங்க. நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. எனக்கு என்ன டவுட்னா சுயேட்சையா ஒரு 14 வேட்பாளரை வந்து கேரளாவிலையும் நிப்பாட்டுவோம். ஒருவேளை திடீர்னு அங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா அங்க வேற போக வேண்டியிருக்கும் அப்படின்லாம் கூட மண்டையை கழுவி வச்சிருக்காங்க. அப்படி எல்லாம் பேசி வச்சிருக்கறனால நீங்க என்ன ஆயிடுச்சுன்னா எவனும் ஒருத்தனும் வரல கூட்டணி.